நம்ம கண்டிஷனுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி வந்தோடனே ஒரு ட்ரேட் எடுத்தாச்சு மார்னிங்கு 89ல் எடுத்திருக்கோம். ஒரு 95, 96 அந்த ரேஞ்சில் கூட ஓகே நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். நல்ல ட்ரேடு தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் கரெக்டாக ஹிட் ஆகிடுச்சு. 98ல் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கோம். நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஸ்டாக் வந்திருக்கு, கோத்ரேஜ். இது எனக்கு எப்பயுமே ஃபேவரட்டான ஸ்டாக்கு. இன்னைக்கு 104ல் பார்ப்போம் ட்ரிகர் ஆகுதுன்ட்டு. வெயிட் பண்ணுவோம். நம்ம ஆர்டர் எடுத்துக்கல, ஃபண்டு இன்சஃபிஷியன்ட் 104க்கு எடுத்துக்கல. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணால் 100 பாயிண்ட் தள்ளி எடுப்போம். 3100 ஓகேங்களா. கோத்ரேஜில் எடுப்போம். ஓகே, 58ல் இருக்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம். ஓகே, 60 போட்டுப்போம். 60 வெயிட் பண்ணுவோம். 60 வந்துடுச்சு. ஓகே, ஆர்டர் எடுத்துக்கிச்சு. நம்ம ஆர்டர் 60ல் எடுத்திருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 10க்கு நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். 59 அமௌண்ட் இல்லைன்னா நம்ம அதுக்கு அடுத்து ஒரு 50 ப்ரீமியம் இல்லை 100 ப்ரீமியம் தாண்டி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். சிக்ஸ்டி த்ரீல போட்டிருக்கோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். பரவாயில்ல, ஒரே நிமிஷத்தில் டார்கெட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. வெயிட் பண்ணுவோம். அடிச்சா டார்கெட் இல்லை ஸ்டாப் லாஸ். 62 ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் போட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம 60ல் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். மார்க்கெட் ஜம்ப் பண்ணி 55க்கு வந்துடும். அது தெரியாமல் நம்ம அடிச்சல வச்சுட்டு வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டப்பு நம்ம வந்து ஆர்டரை பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. டார்கெட் எப்பயுமே மிஸ் ஆகுது. டார்கெட் நீங்கள் 70ல் வச்சா 70 கண்டிப்பாக அடிச்சிடும் டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதை சம்டைம்ஸ் ஓப்பனில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் லாஸ் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதனால் அதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. 61லேயே தான் இருக்குது. ஓகே, 63 கரெக்டாக அடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் 2800.